இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நம் தேவன் அவர் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம மேல என்றென்றைக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம மேலேயே நோக்கமா இருக்கிற ஒரு நல்ல தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அவருடைய அளவற்ற அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் நம்ம வாழ்க்கையில அதிகமாய் ஊற்றப்படுகிறத நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னா இந்த நாள் இது நிச்சயமாய் இது வெற்றியின் நாளாய் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 147வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 147 3ஆம் 4ஆம் வசனங்கள்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. அப்போ ஒரு பக்கம் மனிதனுடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிறாராம், அந்த காயத்தை கட்டுகிறாராம். இன்னொரு பகுதியில நட்சத்திரங்களுடைய லக்கத்தை எண்ணி அதற்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறாராம். எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையுள்ள தேவன்! மனிதனுக்காக மனிதனுடைய இருதயத்திலையும் இறங்கி அவனுடைய காயங்களையும் கட்டி அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பேரிட்டும் அழைக்கிறாராம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. அப்போ இவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்போ அறிந்து உணர்கிறோமோ, அவர் பெரியவர், மகாபலம் உள்ளவர், அவருடைய அறிவு அளவில்லாதது அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம அவருடைய அன்பை நம்ம ஆழமாய் உணர்கிறோமோ அந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் 1:3 சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். சர்வத்தையும், எல்லாத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறவர். அப்ப அதை குறிச்சு நான் தியானிச்சுட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு காரியம் ஆதியாகமத்துல அந்த சிருஷ்டிப்புல அங்க தேவன் செய்கிற ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன். அங்க வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறாரு, வெளிச்சம் உண்டாகுது, ஒவ்வொரு சிருஷ்டிப்பெல்லாம் சிருஷ்டிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக அங்க சந்திரனையும் சூரியனையும் அவர் சிருஷ்டிக்கிறார். 14வது அதிகாரம் ஆதியாகமம் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். அன்னைக்கு சிருஷ்டிப்பு அப்போ சூரியனையும் சந்திரனுக்கும் என்ன கட்டளை கொடுத்தாரோ, இன்றைக்கு வரைக்கும் சூரியனும் சந்திரனும் அதன் வேலைய செய்து கொண்டிருக்குது. அப்படின்னா இன்றைக்கு வேதத்துல அவர் கொடுத்த வார்த்தைகள் அத்தனையும் அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சூரியன் உதிக்காம இல்ல, சந்திரன் வராம இல்ல. ஒருவேளை அந்த அமாவாசை இரவுலதான் நமக்கு சந்திரனை பார்க்க முடியாதபடி இருக்கும். மற்றபடி சூரியன் உதிக்காத நாள் இல்லை. நம்ம பூமி சுழன்று கொண்டே இருக்கிறதுனால நம்ம பகலையும் பார்க்கிறோம், இரவையும் பார்க்கிறோம். இது எல்லாம் எப்படி நடக்கிறது? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர்
படைப்பின் போது சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் எத்தனை வருஷ காலமாய் அது நடந்து கொண்டிருக்குதுன்னா, வேதத்துல அவர் மூலமாய் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு வல்லமை நிறைந்தவை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நம்ம சூரியனை பார்க்காம இருந்தது இல்லைன்னா, இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் அவர் வாக்குத்தத்தமாய் நமக்கு வேதத்துல கொடுத்த வார்த்தைகள் அத்தனைக்கும் அவ்வளோ பவர் இருக்குதுங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா, நமக்கு எதை குறித்தும் பயம் இருக்காது, கவலை இருக்காது. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போக மாட்டோம். எல்லாவற்றிலேயும் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருப்போம். அப்ப இன்னைக்கு கூட நம்ம ஒரு காரியத்தை தான் தியானிக்க போறோம். இப்ப நிறைய பேருக்கு கவலை என்னன்னா, வாக்குத்தத்தம் இருக்குது, தேவன் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பார் நான் நம்பி இருந்தேன். ஆனா காலங்கள் தாமதமாகி கொண்டே இருக்குது. ஏன் என் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் இன்னும் என் ஜெபத்தை தேவன் கேட்கலையா? இல்ல வாக்குத்தத்தங்கள் அது பொய்யாய் போயிற்றோ? இப்படியெல்லாம் பல பேருடைய இருதயத்துல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனா தேவன் இன்றைக்கு அதுக்கெல்லாம் பதிலை நமக்கு கொடுக்க போகிறார். ஏன் தாமதம்? அதுல ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லி நம்ம மெயினா பார்க்கும்போது, அங்க நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. பிரசங்கில நம்ம பார்க்கிறோம், டு எவ்ரிதிங் தேர் இஸ் a season. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். நம்ம விதைச்ச உடனே அடுத்த நாளே இதை செய்ய முடியாது, அறுவடை செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம கேக்குறோம் நிறைய நேரம், ஆண்டவரே எப்போ என் ஜெபங்களுக்கு பதில் வரும்? எப்போ என்னுடைய அற்புதத்தை நான் பார்க்க முடியும்? இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் வேர்ல்டுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாமே ஃபாஸ்ட். இன்னைக்கு சொன்னா சாயந்தரம் நடந்துடணும், இப்ப பேசினா அடுத்த நொடி பொழுதுல அது நடந்துடணும். இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் மெசேஜஸ், இன்ஸ்டன்டா டெசிஷன்ஸ் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே துரிதமா இருக்கிறபடியினால அந்த தாமதம் அப்படிங்கிற காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா நம்முடைய பரலோக தகப்பன் அப்படி இன்ஸ்டன்டா வேலை பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு ஒரு டைம் இருக்கு, அவருக்கு ஒரு கிளாக் இருக்கு. அந்த அந்த கேலண்டர் படி, அந்த கிளாக் படிதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவர் நிகழ்த்துகிறார். வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரா? உண்மைதான். சில காரியங்கள் கிறிஸ்து செய்து முடித்த செயலின் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது, இப்ப சுகமா இருக்கட்டும், இல்ல மற்ற நிறைய காரியங்கள் நம்ம விசுவாசித்து உடனடியாக சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களும் இருக்கு. ஆனால் தேவன் வாக்குத்தத்தமாய் சில காரியங்களை நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதற்கு ஒரு குறித்த காலத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நம்ம விசுவாசத்துல நிற்க வேண்டும் என்பதற்காக வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும், ஒவ்வொரு கனவுகளுக்கும், ஒவ்வொரு விடுதலைக்கும், ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் பின்பாக ஒரு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த காலம் வந்த பிறகு எந்த வல்லமையோ, எந்த சத்துருவோ, எந்த பாதாளமோ அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை யாரும் தடுக்க முடியாது. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. அந்த குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆகாயில பார்க்கிறோம். அது தாமதித்தாலும் அது முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்போ தேவன் எப்பவுமே நம்மள மாதிரி பரபரப்பா வேலை செய்கிறவர் அல்ல. நம்ம வெயிட் பண்றோம்னு நினைக்கிறோம். ஆனா அவர் அந்த காலகட்டத்துலதான் நமக்குள்ள அவர் கிரியை செய்கிற காலமாய் அது இருக்கிறத பார்க்கிறோம். அந்த காலகட்டத்துலதான் இன்னும் அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிறோம். இன்னும் நம்முடைய விசுவாசம்
அது பெருகுகிறது, நம்முடைய நம்பிக்கை ஆழமாகிறத பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம வசனத்துல பார்க்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு அவர் நமக்கு கொடுத்த நாள்ல இருந்து அவர் சூழ்நிலைகளை அவர் என்ன செய்யறாராம், அவர் அதை ரெடி பண்றாரு, ப்ரிப்பேர் பண்றாரு. நம்முடைய இருதயத்தை ரெடி பண்றாரு. அவர் நமக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை ரிசீவ் பண்றதுக்கு ஏற்றாற் போல நம்மள அவர் என்ன செய்கிறாராம், உருவாக்கி கொண்டிருக்கிறாராம். அதனால ஒரு நாளும் ஐயோ வாக்குத்தத்தம் இருக்கு, இது நடக்குமா நடக்காதா, இன்னைக்கு வரைக்கும் அவர் படைப்பின் போது சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த சூரியனையும் சந்திரனையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் பகல்ல வெளிச்சத்தின் சுடராய் சூரியனையும், இரவுல அந்த வெளிச்சத்தின் சுடராய் சந்திரனையும் நம்ம பார்க்கிறோம்னா, அந்த ஒரு நாள் பேசின வார்த்தைக்கு இன்றைக்கு வரைக்கும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர், அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார்னா அது எவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நாம் உண்மையில்லாதவராய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்ங்கிறத நம்ம இருதயத்துல நம்பி விசுவாசித்து நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் நமக்கு குறிக்கப்பட்டதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த வெயிட்டிங் ரூம்ல நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த காத்திருப்பின் அறைக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த காத்திருப்பின் அறைக்குள்ள ஆபிரகாம் இருந்தாரு, யோசேப்பு இருந்ததை பார்க்கிறோம், மோசே இருந்ததை பார்க்கிறோம், தாவீது இருந்ததை பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்த காத்திருப்பின் அறைக்குள்ள அவங்க இருந்ததை பார்க்கிறோம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு அறிந்து கொண்டாங்க, தாமதம் அப்படிங்கிறது அது தேவன் அற்புதத்தை செய்ய மாட்டாருங்கிற அந்த இடத்துல அவர் இல்ல. எப்படினாலும் அந்த டைம் வரும்போது, அந்த காலம் வரும்போது தங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரமே மாற்றப்பட்டதை இவர்கள் எல்லாரும் பார்த்தாங்கன்னா, இன்றைக்கு நமக்கும் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிற காரியம் என்னன்னா, நிச்சயமாய் வாக்குத்தத்தத்தின் படி உங்க வாழ்க்கையின் சரித்திரம் மாற்றப்படும். ஒரே நாள் யோசேப்பு அவன் கனவு கண்டு பல வருஷம் தரிசனம் பார்த்து பல வருஷம், ஒரே நாள் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சங்கீதம் 102 நினைக்கிறேன். அப்போ அதற்கு தயை செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரம், அந்த குறித்த நேரம் வந்தப்போ யாரும் தடுக்க முடியல யோசேப்பினுடைய உயர்வு. அப்போ இன்றைக்கும் உங்களுக்கு பல வகையான தரிசனங்கள் இருக்கலாம், பல வகையான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள் நிச்சயமாய் பல பேருக்கு அது குறித்த காலமா இருக்கும். சிலருக்கு வெயிட்டிங் பீரியடா இருந்தா கூட நிச்சயமாய் அது வரும். அது வரும்போது அது எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை நாம் அனைவரும் பார்ப்போம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அவர் ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறவர். இன்றைக்கு வரைக்கும் அந்த கிரியேஷன்ல எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் சூரியனும் சந்திரனும் வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் இனிமேல் அந்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது நீங்க நம்ப வேண்டிய ஒரு காரியம், எனக்கும் தேவன் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார், அந்த வார்த்தை எனக்கு நிச்சயமாய் நிறைவேறும். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அந்த வாக்குத்தத்தம் நம்ம இன்னும் அந்த ஏன் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்ங்கிறத நம்ம இன்னொரு நாள் நம்ம நிச்சயமா நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் அப்படிங்கிறதே அதை நம்ம பிடித்து கொண்டு விசுவாசத்தில் நிற்பதற்காகத்தான் தேவன் என்ன செய்யறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப ஆதியாகமத்துல
உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லி அங்க சர்ப்பத்துக்கிட்ட தேவன் சொல்றாரு. ஆனா இது எப்ப நடக்குது? பல வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சுதான் அங்க என்ன செய்யுது? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அங்க அங்க ஆதியாகமத்துல இருந்து பல தீர்க்கதரிசிகள் இயேசுவினுடைய வருகையை குறித்து முன்னறிவித்தா கூட, அங்க கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 4:5 நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, when the fullness of time had come அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்ப வரணும்? அங்க வாக்குத்தத்தம் ஆதியாகமம் சிருஷ்டிப்பு அங்க முடிஞ்சு அவங்க விழுந்த உடனேயே அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அது எப்ப நிறைவேறுது? இயேசு கிறிஸ்து எப்ப பூமிக்கு வந்தார்னா பிதாவினுடைய அந்த நேரத்துல காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இன்னைக்கு இத்தனை வருஷங்கள்லாம் நமக்கு காத்திருக்க தேவையில்ல. இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இது உலகத்தை மீட்டு கொள்ளும்படியாக குமாரனை அனுப்புகின்ற வாக்குத்தத்தம். ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுப்பேன்னு எதெல்லாம் அவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாரோ அதை நம்முடைய நாட்கள்ல அதை நிச்சயமாய் பார்ப்போம். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அதை குறிச்சு நம்ம என்ன செய்யணும்? அப்போ அந்த அப்பாயிண்டட் டைம்னு ஒண்ணு இருக்கு, குறித்த காலம்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எப்படி இருப்போம்? இளைப்பாறுதல்ல இருப்போம், ரெஸ்ட்ல இருப்போம். இதுதான் இந்த குறித்த காலத்துக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற டைம்ல நம்ம இளைப்பாறுதல்ல இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமுமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த குறித்த காலம் வரும்போது நம்ம வாழ்க்கையில சரியான நபர்களை தேவன் நம்மை சந்திக்க செய்வார். சரியான வாசல் நமக்காக திறக்கிறத நம்ம பார்ப்போம். சரியான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாம் அது ஒண்ணு போல நமக்கு அது கடந்து வருகிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். அப்போ இந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 37:7 அதுல முதல் பாகம் வாசிப்போம். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. போதும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நம்ம இருதயம் ஏன் நடக்கல, ஏன் அப்படி இருக்கல, ஏன் இன்னும் எனக்கு நடக்கல, தாமதிச்சுட்டு இருக்கு, இத குறிச்சு நம்ம கவலைப்படவே தேவையில்ல. அது இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, ரெஸ்ட் இன் த லார்ட் அண்ட் வெயிட் பேஷன்ட்லி ஃபார் ஹிம். அவருக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? ரெஸ்ட்ல இருக்கணுமா? நாம் தளராதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். ஏற்ற காலத்துல நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமாய் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களின் அறுவடைகளை நாம் பார்க்க முடியும். அப்போ அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதல்ல இருக்கணும். அடுத்ததா அந்த ரெஸ்டிங் பீரியட்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, துதிக்கிறது. எனக்கு ஒரு தகப்பன் இன்றைக்கு வரைக்கும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சர்வத்தையும் தாங்குகிறவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? அவரை பிரைஸ் பண்ணும் போது அந்த அந்த வெயிட்டிங் பீரியட்ல அவரை பிரைஸ் பண்ணும் போது அந்த அப்பாயிண்டட் டைம். இப்ப பவுலும் சீலாவும் அங்க சிறைச்சாலையில அவங்க நடுராத்திரியில ஜெபம் பண்ணி பாடி துதிக்கிறாங்க. அங்க சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைக்கப்படுகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்ம செய்ய வேண்டியது
துதி. அவரை பெரிதாய் பார்த்து அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் அவருடைய மாட்சிமையையும், அவர் எவ்வளவு யோசனையில் பெரியவர், எவ்வளவு செயல்களில் மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவருடைய அறிவு அளவில்லாது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டுனா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஆனா அவருக்கு தெரியும் எதை எப்ப கொடுக்கணும்னு. ஏன்னா அவருடைய அறிவு அளவில்லாத ஒரு அறிவு. அப்போ இன்றைக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம் கர்த்தருடைய ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் என்ன செய்யும்? நிறைவேறும். அப்போ நம்ம வெயிட் பண்ற காலத்துல நம்ம என்ன செய்யணும்? எப்பவும் தேவனை ஆராதிக்கணுமா? முழு மனதோடு சமாதானத்தோடு அவர் மேல நம்பிக்கையா இருக்கணுமா? அவரை மாத்திரம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து ரெஸ்ட் இன் த லார்ட், அவருக்கு காத்திருக்கணுமா? அப்போ அந்த டைம் வரும்போது நம்ம என்னென்னலாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அவர் தேவன், நம் கர்த்தராகிய தேவன் அதை நிறைவேற்றி தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி இந்த காலை வேளையில அதுதான், ஏன் நடக்கல? அவர் பேசுறாரு, நிச்சயமாய் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்துல. இப்ப இன்னைக்கு நம்மளை குறிச்சு, நம்ம பிள்ளைங்களை குறித்து எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கலாம். ஆனா இது கொடுத்த அடுத்த நாள் நம்ம பார்க்க முடியாது. என்னைக்கு அவர் நியமித்து வைத்திருக்க அந்த ஏற்ற காலம் அப்படின்னு ஒண்ணு வரும்போது அதை அவர் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் அதை நிச்சயமா நான் சொல்ல முடியும். பல வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு காட்டின தரிசனங்கள், யோசேப்பை போல எனக்கு காட்டின தரிசனத்தை எல்லாம் நான் இன்னைக்கு யோசித்து பார்க்கிறேன். அந்த நாள்ல எனக்கு அவர் காட்டின தரிசனத்தை நானே நம்ப முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அத நான் சொல்லிட்டு சிரிச்சேன், இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுலயும் குறிப்பா ஒரு தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு தரிசனம். நான் மட்டும் தனியா இருக்கிறேன். முதல்ல தனியா ஒரு பஸ்ல ஏறி போறேன். அந்த பஸ் ஒரு ரேஷா அந்த டிரைவர் ஓட்டிட்டு போறாரு. நான் அதை நினைக்கிறேன், இது முட்டி எங்கேயாவது இடிச்சிரும், அவ்வளவுதான், இந்த பஸ்ல நம்ம டிராவல் பண்றோம், இது நமக்கு ஆபத்தாயிரும்னு பயந்துட்டு போறேன். அதுக்கப்புறம் அது ஒண்ணும் ஆகல. அந்த பஸ்ல இருந்து இறங்கி அடுத்துதான் நான் ட்ரெயின்ல ஏறுறேன். ட்ரெயின்ல ஏறி போறேன். அந்த ட்ரெயினும் அப்படிதான் வேகமா போகுது. ஒரு மாதிரி அது யூ டர்ன் மாதிரிலாம் வருது. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வால் இருக்கு. நேரா போய் அந்த ட்ரெயின் அதுல மோதுற மாதிரி போய் சடனா டர்ன் ஆகுது. அப்பவும் நான் உள்ள பயந்து, ஐயோ நான் என் லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டு இருக்கிறேன். இந்த ட்ரெயின்ல ஏறிட்டு அடுத்ததா நான் ஒரு ஃபிளைட்ல ஏறுறேன். அப்போ ஃபிளைட் நான் பாக்குறேன், நான் எங்க வீட்டுக்கு மேலோடி அந்த ஃபிளைட் பறந்து போகுது. நான் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாக்குறேன். ஆனா அவங்களும் என்னைய பாக்குறாங்க. ஆனா நான் உயரமா பறந்துட்டு இருக்கிறேன். ஆனா பறந்து போன அந்த ஃபிளைட் ஒரு கடற்கரையோரமா அந்த ஃபிளைட் இறங்கி அந்த நிக்குது. நான் அந்த கடற்கரையில இறங்கி காலை வைக்கிறேன். கூட்டமா ஜனங்கள் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஏன்னா அந்த கடல்ல அந்த சுனாமி அலைகள் அது அப்படி வேகமா அது எழும்பி வருது. அவங்க எல்லா ஜனங்களும் பயந்து ஓடி வர்றாங்க. நான் அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி அந்த கடற்கரை மண்ணுல கால் வச்ச உடனே அந்த சுனாமி அலைகள் அப்படியே அது அடங்கி போகுது. எனக்கு முதல்ல இந்த காரியம் எனக்கு புரியல. இது என்னன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் என்னுடைய வேத ஞானம், என்னுடைய அறிவு, எனக்கு எதை குறித்தும் இன்டர்பிரிட்டேஷன் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த தரிசனம். ஆனா இன்னைக்கு அது எதை குறிக்குதுன்னா, ஊழிய அழைப்போ நம்ம பேசும்போது, நம்ம ஜெபிக்கும் போது
மக்கள் போராட்டமா அவங்க வாழ்க்கையில வீசி கொண்டிருக்கிற புயல்கள் அப்படியே அடங்கி போகிறதையோ, எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையில டிப்ரெஷன்ல, சோர்வுல அவ்வளவுதான் இனி வாழ்க்கை முடிஞ்சுதுங்கிற நினைக்கிற தருணத்துல இருக்கிற நபர்களை மீட் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகிறதையும் என்னுடைய லைஃப்ல நான் இப்ப பார்க்கிறேன். இத மாதிரி பல தரிசனங்களை சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு இந்த அப்பாயிண்டட் டைமை குறிச்சு நான் எடுக்கும் போது எனக்கு தேவன் இந்த தரிசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். ஒருவேளை அந்த தரிசனத்தின் முழு நிறைவேறுதலை கூட இன்னும் நான் பார்க்கல. நிச்சயமா இன்னும் அந்த முழு நிறைவேறுதலை பார்ப்போம். ஆனா அந்த குறித்த காலத்துல அப்போ நான் அன்னைக்கு அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அது நடக்கலையேன்னு சொல்லி நான் எனக்கு அது என்னன்னே புரியல. நான் மனசுலதான் வைத்திருந்தேன், என்னுடைய டைரியில எழுதி வச்சிருந்தேன். ஆனா அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த அந்த இந்த காலகட்டத்துல தேவன் என்னை உருவாக்கினார். தேவன் தம்முடைய சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய அந்த நீடிய பொறுமையை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ வகையில என்னை அவர் உருவாக்கி கொண்டிருந்தத நான் பார்க்க முடிந்ததை இன்னைக்கு என்னால உணர முடியுது. அப்போ இந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறித்த காலத்துக்கு ஏன் தேவன் அந்த குறித்த காலத்தை வைக்கிறார்னா, நம்மள அந்த இடத்துல நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவு சங்கீதத்துல இருக்கு. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். அங்க தாவீதுக்கு அந்த யோசேப்புக்குள்ள அவனுடைய குணங்கள், அவனுடைய குணாதிசயங்கள் அப்படியே அது மாறினதை பார்க்கிறோம். அங்க சகோதரர்களை மன்னிக்கிற இருதயத்தை அவன் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இது எல்லாமே இந்த வெயிட்டிங் பீரியட்ல நடக்கிற காரியங்கள். அப்போ இன்றைக்கும் தேவன் நமக்காக இந்த காரியங்களை அவர் மறைவில, நம்முடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல்களை மறைவிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்ல இருப்போம். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் நடக்கல கவலை, சோர்வு, பயம் இதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அங்க ஆபிரகாம் கிட்ட அங்க தேவன் ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18:14. Genesis chapter 18 verse 14. ஆகாத காரியம் உண்டோ? உற்போ காலகட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, அங்க சாராள் நகைக்கிறான், நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். அங்க கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா சாராள் அதற்கு முன்னாடி நகைத்திருக்கிறா. அப்படி சொல்லிட்டு அங்க சொல்லப்படுற காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற வல்லமை அவருக்கு இல்லையா? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்ப உற்பவ கால திட்டம் அப்படின்னு ஒண்ணு அங்க தேவன் வைத்திருக்கிறார், ஒரு குறித்த காலத்தை. அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இந்த வசனத்தின் நிறைவேறுதல் அங்க ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல 2வது வசனம். ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். முதல்ல இத நம்பணும், நம்பி இளைப்பாறுதல் போடும். எனக்கு அவர் சொல்லிட்டாரு, அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அவர் அந்த வார்த்தைய நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த குறித்த காலத்துல அது நிச்சயமாய் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு நம் தேவன் மகா பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவருடைய அறிவு அளவில்லாதது, அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இளைப்பாறுதலுக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம்.
அப்போ நமக்கு தாமதம் அப்படிங்கிறது அது டினையல் கிடையாது, அது நமக்கு பதில் வரல அப்படிங்கிறது இல்ல. நம்ம எப்போ அவருடைய குறித்த காலம் வரைக்கும் நமக்கு காத்திருந்து அவரை நோக்கி அமர்ந்து நம்ம அவரை துதித்து கொண்டு நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்மளை பார்க்கவே வேண்டாம். இன்னைக்கு நம்ம உடல் சூழ்நிலையோ நம்ம குடும்ப சூழ்நிலையோ, ஐயோ இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு, இதெல்லாம் எதையும் நம்ம பார்க்க தேவையே இல்லை. அவர் உண்மையுள்ளவர். அவர் ஏன் நம்முடைய சரீரத்துல எதை எப்படி செய்யணுமோ அதை செய்வார் அப்படின்னு அந்த குறித்த காலத்து தரிசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட பொறுமையோடு கூட நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. யோசேப்பினுடைய தரிசனம் அவனுடைய 17வது வயதுல அவன் காண்கிறத பார்க்கிறோம். அவன் அரண்மனைக்கு போகும்போது அவனுடைய வயது 30. எத்தனை வருஷமாய் அங்க அங்க அவன் அந்த இடத்துக்கு அவன் தரிசனம் பார்த்தது அவனுடைய தகப்பனுடைய வீட்டுல இருக்கும்போது அவன் தரிசனம் பார்த்தான். ஆனா அங்க வந்த பிறகு அவனுக்கு எல்லாமே எதிரடையாய் நடக்குது. ஒருவேளை இன்னைக்கோ உங்க வாழ்க்கையில அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா வாக்குத்தத்தத்துக்கு எதிரடையான காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். அதற்காக நம்ம கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த டைம்ல தான் நம்முடைய கேரக்டர் சோதிக்கப்படுகிறது. அங்க போத்திபாருடைய மனைவி ஒரு பெரிய சோதனையை யோசேப்புக்கு வைக்கிறா. அப்ப அவன் சொல்றான் அந்த வசனத்தை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்போ அங்க அவனுடைய கேரக்டரை அந்த இடத்துல அந்த அந்த சூழ்நிலை அந்த வெயிட்டிங் பீரியட்ல அவன் தேவனுக்குள்ள அவன் எப்படி உண்மையா இருக்கிறான்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நாம் உன்னுடைய போத்திபார் எனக்கு அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒன்னையும் விலக்கி வைக்கல. ஆனா நீ செய்யற பாவத்துக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்ய முடியும்? அப்போ இந்த சூழ்நிலையில அங்க சிறையில தூக்கி போடுறாங்க. அங்க சிறையிலையும் அங்க என்ன நடக்குது? அங்க இருக்கிறவங்களை குறித்து விசாரிக்கிறான். நானே ஒரு பொய்யான குற்றச்சாட்டுல உள்ள வந்திருக்கிறேன், நான் எதுக்கு மத்தவங்களை போய் விசாரிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு இல்ல. அந்த தலையாரிகளின் அதிபதி அங்க யோசேப்பின் வசத்துல அந்த கைதிகளை விசாரிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறான். அவங்க 2 பேரும் அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் கலங்கி இருக்கிறப்போ யோசேப்பு அவங்க கிட்ட போய், நீங்க ஏன் கலங்கி இருக்கிறீங்க? உங்க முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன? எந்த அளவுக்கு அந்த அன்பு யோசேப்புக்குள்ள இருக்குதுன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். நம்மலாம் நமக்கு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா மற்றவங்களை விசாரிக்கிறது கூட நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம காரியம் தான் நமக்கு பெருசா தெரியும். இங்க பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்து சிறைச்சாலையில இருக்கிற யோசேப்பினுடைய இருதயம் எப்படி இருக்கு? அவங்க 2 பேரும் துக்க முகமா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு இதுவா வேலை? அப்படி இல்ல. அங்க அன்போடு கூட அங்க யோசேப்பு விசாரிக்கிறத பார்க்கிறோம். உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன? இதெல்லாம் இந்த வெயிட்டிங் பீரியட்ல அங்க அவங்களுடைய கேரக்டர் என்ன செய்து ரிஃபைன் பண்ணப்படுது, சுத்திகரிக்கப்படுது, புடமிடப்படுகிறது. அங்க சகோதரர்கள் அத்தனை பேரும் அடிமையா அங்க விட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த சகோதரர்களையும் மன்னிக்கிற இருதயம் அங்க யோசேப்புக்கு உண்டாகிறத பார்க்கிறோம். அததான் சங்கீதம் 105:19 பார்க்கிறோம். சங்கீதம் 105:19.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆஹ் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யுது, புடமிட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம்னா இது ஒரு புடமிடுதலாய் தேவன் நமக்கு இந்த வார்த்தையை நமக்கு அனுப்பி இருக்கிறார். இல்ல மகனே மகளே, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை எனக்கு இருக்குது. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறித்த காலம் வந்த உடனே, அந்த ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். டைம் வந்துருச்சு. காட்ஸ் டைமிங் வந்த உடனே யோசேப்ப அங்க பார்வோன் ராஜா கூப்பிடுறாரு. அவனை தீவிரமா காவல் கடங்குல இருந்து கொண்டு வர்றாங்க. தீவிரமாய், அவ்வளோ டிலேயே பண்ணல. அவன் 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 சவரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்துல அவன் குளிக்க கூட செஞ்சானாங்கிறது தெரியல. அவ்வளோ ஸ்பீடா அவன் வாழ்க்கையில அந்த தரிசனம் நிறைவேறுகிறது. அந்த அப்பாயிண்டட் டைம் தான் நமக்கு வரணும். அது வந்துச்சுன்னா அது துரிதமா அடுத்தடுத்து உயர்வும் மேன்மையும் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் சொல்றாரு, நான் ஏற்ற காலத்துல, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அங்க தீவிரமா யோசேப்ப காவல் கடங்குல இருந்து கொண்டு வர்றாங்க. அந்த டைமிங் வந்துச்சுன்னா எந்த பவரும் அதுக்கு மேல நம்மள தடுக்க முடியாது. அங்க மறைமுகமாய் தேவன் நம்முடைய வாக்குத்தத்தத்தை என்னைக்கு கொடுத்தாரோ அன்னையில இருந்து அங்க வேலை ஆரம்பிச்சுட்டுதான் நடந்துட்டுதான் இருக்கு. இத என்னுடைய வாழ்க்கையின் தரிசனத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த எத்தனையோ தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே நிறைவேறி இருக்கும். அதெல்லாம் யோசித்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனமா சொல்லும் போது சபைக்கு நீங்க உங்களை தேவன் ஆசீர்வாதமா வைப்பாரு, அநேகருக்கு உங்க வார்த்தைகள் ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் போகும்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு பேசவே தெரியாது. எனக்கு வேதத்துல இருக்கிற ரகசியங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் உண்மையிலே என் மனதுக்குள்ள சிரிச்சுக்கிடுவேன். எனக்கு பேச தெரியுமா? எனக்கு ஒரு 2 பேருக்கு முன்னாடி கூட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இதெல்லாம் எப்படி நடக்கும் இப்படி எல்லாம் நான் யோசித்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு அதை பார்க்கும்போது அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவர். ஏன் பலன், ஏன் தகுதி, ஏன் ஞானம் எதுவுமே இல்லை. இது அவருடைய பலன். அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ எனக்கு செய்திருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். மறைமுகத்துல அவருடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நம்புனா போதும். நீங்க இளைப்பாறுதல்ல அவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருந்தா போதும். சீக்கிரத்துல அந்த காரியங்கள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அது வந்து சேரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மோசே 40 வயசுல அந்த இஸ்ரவேல் மக்களை அங்க எகிப்துல மீட்கணும்னு பார்க்கிறான். ஆனா அது குறித்த நேரம் இல்லை அப்படிங்கறது ஆண்டவருக்கு தெரியும். அங்க வனாந்திரத்துல போய் மீதியான் தேசத்துல அங்க தங்கி இருக்கும்போது 80வது வயதுல அவனுடைய அப்பாயிண்டட் டைம் வருது. 40 வயதுல சரீர பலத்தோடு அங்க உற்சாகமா வாலிப வயதுல அவன் நம்ம இஸ்ரவேல் மக்களை மீட்கணும்னு நினைச்சான். ஆனா அது டைம் இல்லை. என் பலனை கொண்டு உன் மூலமாய் என் ஜனங்களை மீட்பேன்னு சொல்லி 80வது வயதுல அங்க மோசே உன் மூலமாய் என் ஜனங்களை மீட்பேன்னு சொல்லி 80வது வயதுல அங்க மோசே கிட்ட ஆண்டவர் பேசுறத பார்க்கிறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 3:10.
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். கம் நவ், இப்ப வா அப்படின்னு கூப்பிடுறாராம். இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன். அவர் டைம் வந்தது. அங்க மோசையை பார்வோனுக்கு முன்பாக தேவன் கொண்டு நிறுத்துகிறத பார்க்கிறோம். அப்போ ஏன் தாமதம்னா, நம்ம பக்குவப்படுறோம், மெச்சூரிட்டிக்குள்ள வர்றோம். இந்த மெச்சூரிட்டிக்குள்ள வரும்போது நம்ம வாக்குத்தத்தங்கள் அது எல்லாம் தானாய் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்குள்ள ஒரு தாழ்மை வந்திருக்கோம், நமக்குள்ள ஒரு மன முதிர்ச்சி வந்திருக்கோம். இது எல்லாம் அந்த அப்பாயிண்டட் டைமுக்குள்ள நமக்குள்ள நடக்கிற மாற்றங்களாய் நாம் பார்க்கிறோம். அங்க இயேசு கிறிஸ்துவும் அவர் 12 வயதிலேயே அவ்வளோ வேதபாரகர் கூட அவ்வளோ பேசுறாரு, அவ்வளோ ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவரும் கூட 30வது வயது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருந்தது. அங்க சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் அந்த திராட்சரச குறைவுபட்ட போது அவருடைய தாய் அவரிடத்துல வந்து சொல்லும் போது, என் ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப அவருடைய டைம்னு ஒண்ணு நிச்சயமாய் தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் இத பேசுறாருன்னா, நம்ம ரெஸ்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக தேவன் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஆனா கூட அந்த குறித்த காலம் வந்த பொழுது அவர் சிலுவைக்காக சென்று முழு மனுக்குலத்தின் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாவற்றையும் சுமந்து இன்றைக்கு அவர் வந்த நோக்கமே நம்மை அவரோடு கூட ஒன்றாக சேர்ப்பதுதான். இந்த வேலை எல்லாத்தையும் செய்து முடித்து அவர் என்ன செய்திருக்கிறார்? பரமேறி இருக்கிறார். இன்னைக்கு அவர் நமக்குள்ள என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியாய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா காரியங்களும் அப்படித்தான் பார்க்கிறோம். அன்னாள் அது வரைக்கும் அங்க எல்கானாவினுடைய அன்பு அவளுக்கு பெரிதாய் தெரிகிறது. எல்கானாவையே பிடிச்சிட்டு அந்த அன்புக்காக தான் அவ ஏங்கிட்டு அந்த அன்பு அவ பெரிதா பார்க்கிறான். நான் ஒரு சூழ்நிலை வருது, தேவனிடத்துல தன் இருதயத்தை அவள் ஊற்றுகிறாள். அவளுக்கு ஒண்ணு தெரிஞ்சிட்டு, இனி எனக்கு ஒருத்தர் தரணும்னா அது தேவனாலதான் முடியும். எனக்கு ஒரு பிள்ளைய தரணும்னா தேவனாலதான் முடியும். அது எல்கானாவால முடியாதுங்கிறத தேவனுடைய வல்லமையை அவள் எப்போ சார்ந்து கொண்டாளோ, அங்க 1 சாமுவேல் 1:20 பார்க்கிறோம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். அது வரைக்கும் அவளுடைய போக்கஸ் கணவன் மேல இருந்தது. இன்றைக்கு மணவாளனாகிய கிறிஸ்து மேல, தேவன் மேல அவளுடைய கண் நோக்கமான போது சில நாள் சென்ற பின்பு அவ என்ன செய்றா? கர்ப்பவதி ஆகிறாள். அப்போ நம்ம போக்கஸ் அந்த அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களுக்குள்ள நம்ம வரும்போது அது தேவனுக்கு மகிமையா இருக்கும். அது நமக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் சந்தோஷமானதா இருக்கும். சகரியா எலிசபெத்தை பார்க்கிறோம். எத்தனையோ வருஷங்கள் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா நடக்கல. அங்க சகரியாட்ட வந்து தூதன் சொல்றான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்போ? முதிர்ந்த வயதுல. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவங்க பல வருஷமா ஜெபித்த அந்த காரியத்தை விட்டுட்டாங்க. இதை சகரியாவால நம்பவே முடியல. இப்படி இந்த வயசுல எனக்கு எப்படி பிறக்கும்? ஆனா டைமிங் வந்தப்போ அங்க என்ன நடக்கு? அவனுக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்படி ஒரு பிள்ளை அங்க பிறக்கிறப்போ உனக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இதுதான் அந்த அப்பாயிண்டட் டைம்ல நமக்கு தேவன் நன்மையை செய்யும் போது அவர் நாமம் நம்ம மூலமா மகிமைப்படும், நாமும் சந்தோஷப்படுவோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் என்ன சொல்லுவாங்க?
கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்களாம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். நமக்கு சொப்பனம் காண்கிறது போல நம்முடைய சிறையிருப்பு என்ன செய்தான்? மாறுதான். நமக்கு இந்த லிட்டரலா நான் சொல்லணும்னா, என்னுடைய தங்கையினுடைய திருமணம், ஏன்னா அவளுக்கு டிலே ஆயிட்டே இருந்தது. எப்படி இது நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எங்க மனது அவ்வளவு ஒரு குழப்பத்துல இருந்தது. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஒரு மகனை கொடுப்பேன், ஒரு உங்களையே நேசிக்கிற ஒரு குடும்பத்தை கொடுப்பேன்னு. ஆனா தாமதம். ஆனா அந்த திருமணம் அது நடக்கிறப்போ என்னால நம்பவே முடியல. காலையில எழும்புவேன், இது உண்மையாதான் நடக்குதா, இது கனவா அப்படின்னு சொல்லி நானே என்னை கிள்ளி பார்த்த நாட்கள்லாம் உண்டு. தேவன் செய்யும் போது அது அப்படிதான் இருக்கும். நமக்கே இது கனவா, இது நனவா, உண்மையிலே இது நடந்திருக்கா அப்படின்னு தோணும். அந்த வசனத்தை நீங்க சங்கீதம் 126 நான் விசுவாசிக்கிறேன், இதை இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அப்பொழுது நம்முடைய வாய் வாசிங்க. சீயோனை சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அதுதான். அப்போ நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அவர் திருப்பும் போது, அவர் அந்த டைம்ல அவர் செய்யும் போது அது பயங்கரமா இருக்கும். அதனால இன்னைக்கு தாமதம் ஆகுதுன்னு ஒருவரும் சோர்ந்து போக வேண்டாம். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் நமக்கு இந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறித்த காலத்தை குறித்து தேவன் இன்றைக்கு நமக்கு இடைப்பட்டிருக்கிறார். நிச்சயமாய் வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும். ஏன்னா அவர் ஆதி காலம் முதல் பொய் உரையாத தேவன். இன்னும் Hebrews chapter 6 verses 11 and 12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். நீங்கள் அசதியாயிராமல், நம்ம என்ன செய்யக்கூடாதான்? சோர்ந்து போகக்கூடாதான், அசதியாயிரக்கூடாதான். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. நீங்க நம்ம பாக்குறோம், எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். அவங்க எல்லாரும் விசுவாசத்தினாலையும் நீடிய பொறுமையினாலையும் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுதந்திரித்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம பின்பற்றுகிறவர்களா இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை நல்லா அன்றைக்கு தியானித்து பாருங்க. எதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதை அவர் தான் நிறைவேற்ற முடியும். நம்முடைய பலன், நம்முடைய ஞானம், நம்ம செயல்கள் எதுவும் அதை செய்ய முடியாது. இன்றைக்கு அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வாங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க. நமக்கு நிச்சயமாய் ஏற்ற காலத்துல அவர் தீவிரமாய் அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல்களை நாம் நிச்சயம் பார்ப்போம். நம்ம ஜெபிக்கலாம். Hebrews chapter 6 verses 11 and 12. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில கூட கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஒரு கன்னியின் வயிற்றுல அப்பா ஒரு குழந்தை பிறக்கும்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்க. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும்னு சொல்லி மரியாளுக்கு வாக்கு கொடுத்தீங்க. இயற்கை ஆண்டவரே, இதுவரைக்கும் உலகத்திலேயே நடக்காத ஒரு காரியம் அன்றைக்கு நடந்ததுப்பா. அது உங்களால மட்டும்தான் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற உமக்கு வல்லமை
இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆணித்தரமாய் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தகப்பனே அப்பா, இங்க வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அத்தனையையும் தேவன் நிறைவேற்றி தருகிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். அது வரைக்கும் நாங்க விசுவாசத்துல நீடிய பொறுமையில வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களை நாங்கள் பின்பற்றுகிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. முற்றிலுமாய் இன்றைக்கு எங்க இருதயத்துல இருக்கிற கவலை, பாரம் எல்லாத்தையும் உங்க சமூகத்துல இறக்கி வைக்கிறோம்ப்பா. எங்களால முடியாதுப்பா, ஆனா உங்களால முடியும். யோசேப்பின் தரிசனத்தை பல வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவரை நிறைவேற்றி ஒரே நாள்ல ஆண்டவரே சிறைச்சாலையில இருந்து அரியணைக்கு நீர் உயர்த்தி இருப்பீர் என்றால் நாங்க விசுவாசிக்கிறோம். தீவிரமாய் உங்களுடைய வார்த்தையை, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் தீவிரமாய் நீர் நிறைவேற்றுகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தீவிரமா எங்க அப்பா நீங்க நிறைவேற்றீங்கப்பா. இதுல பல பேருக்கு நீங்க பேசுறீங்க, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், நான் அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன், அதை நிறைவேற்றுவேன். நான் அதை சொன்னேன், நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றுவீங்கப்பா. இனி எங்க பலன் ஒண்ணும் இல்லை, உங்க கரத்துல எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நாங்க இளைப்பாறுதலுக்குள்ள நாங்க வருகிற இந்த நாட்கள்ல கர்த்தாவே அப்பா இன்னும் எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் எங்களை நாங்க சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளால எங்களை நீங்க நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்களுடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை ஆழமாய் தியானித்து விசுவாசத்துல உறுதியாய் நின்று வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க. சங்கீதம் 126 சொல்லப்பட்டபடி சியோனின் சிறையிருப்பை திருப்புகிற போது சொப்பனம் காண்கிறத போல இங்க சிறையிருப்பு மாறுகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.